நேற்று என் ஃப்ரெண்டு வந்து இந்த ரீல்ஸ் அனுப்பிட்டு, இந்த ரீலை பாருடா, இதை பார்த்துட்டீங்கன்னா இந்த படம் பார்க்கணும்னு உனக்கு தோணும். இதை பார்த்துட்டு அப்படியே அந்த படத்தோட லிங்க்கும் நான் உனக்கு அனுப்புறேன். அந்த படத்தையும் பார்த்துட்டு எனக்கு என்னன்னு சொல்லு அப்படின்னு. நான் அறிமுகம் செய்வதிலே பெருமை கொள்கின்றேன். நல்லா இருக்குல்ல, இந்த படம் வந்து நமக்கு தெரியும். பட் ஆனால் இதை நம்ம பார்க்கவே இல்லை, சம்பவம் இது பார்க்கறதுக்கான டைமே நமக்கு கிடைக்கல அப்படின்ட்டு நானும் சொன்னேன் அவங்ககிட்ட. அப்புறம் என்ன போய் பாரு அப்படின்னா, நானும் அந்த படத்தை பார்த்தேன். 3 மணி நேரம் படம். ஆனால் அந்த 3 மணி நேரம் படம் எனக்கு போனதே தெரில. அவ்வளோ எங்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேல வந்து எஸ்.ஜே. சூர்யா பண்ண படம் தான் இசை. இந்த இசையை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குது. அது எதுவுமே நான் பெருசாக ரிவீல் பண்ணாமல் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த இசை படம் வந்து பெரிய 2 ஜாம்பவான்ஸோட கதை தான். அது யாருன்னா 2 பெரிய மியூசிக் டைரக்டர் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காங்க, இன்னைக்கும் இருக்காங்க. ஸோ இந்த இசைக்கு நான் தான் சொந்தக்காரன்னு இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ கிளாஸ் தான் இந்த கதையை பார்க்கும்போது ஒரு இசை உருவாகிறதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கா அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்து எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் நம்ம பார்க்கும்போது இசை இங்கெல்லாம் உருவாகுதா, அங்கெல்லாம் இசை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பராகவே அழகாக விஷுவல் பண்ணி காமிச்சிருந்தாங்க. நான் என்ன கொஞ்சம் மைனஸா அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, இசை படத்தில் எஸ்.ஜே. சூர்யா எடுத்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் சத்யராஜ் சார் பண்ண கேரக்டரை அது ஏன் இந்த அளவுக்கு வன்மமாக இருக்குங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து எதுவுமே கொடுக்கல. அதாவது சத்யராஜை பொறுத்த வரைக்கும் நான் தான் இசை அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ஒரு ஈகோ பிடிச்ச கேரக்டர் தான் காமிச்சாங்களே தவிர, அந்த ஈகோ அவருக்குள்ள எப்படி வந்தது, அதுக்கான என்ன சாதனைகள் அவர் பண்ணியிருந்தாருன்னு சிம்பிளாக டயலாக்ல முடிச்சிட்டாங்களே தவிர அதை ஒரு விஷுவலாக ஸ்டோரி டெல்லிங்காக நம்மளுக்கு காட்டலை. என்னோட மைனஸாக பார்க்குறது அது மட்டும் தான். ஏன்னா 2 பேரும் இசைக்கு நான் தான் சொந்தம், இசை என்னோடதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அங்கே கிரியேட் ஆகுது. இசையே நான் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் இசை எல்லா இடத்துலையும் இருக்குன்னு அதை ரொம்ப பொதுப்படையாக பார்க்குறாரு. இப்படி பொதுப்படையாக பார்க்குற எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இசையே நான் தான் சொல்கிற அவருக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் கூட அவர் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணாருங்கிறத சொல்லலை. மேபி ரியல் லைஃப்பில் அவங்க இருக்காங்க, அவங்களோட கதை எல்லாருக்கும் தெரியுங்கிறக்காக அதை காட்டாமல் டேரக்டராக வந்து ரொம்ப டெக்னிக்கலாக அதை கடந்து போயிட்டாரான்னு தெரில. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து அந்த ரியல் லைஃப் 2 ஜாம்பவான்ஸை வந்து பேஸ் பண்ண படம்னு அஃபிஷியலாக யாருமே அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் பார்க்குற எல்லாருக்குமே அது இன்டெரக்டாக தெரியும். அப்படி அஃபிஷியலாக எதுவும் அனௌன்ஸ் பண்ணலன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் 2 பெரிய மியூசிக் டைரக்டர் தான் அதை கன்சிடர் பண்ணப்படும். அப்படி அதை கன்சிடர் பண்ணால் அந்த வில்லன் கேரக்டருக்கும் ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தா இந்த படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு தோணுச்சு. அதர்வைஸ் படம் வந்து டாப் நாச்சாக இருக்கு. இசைக்கடல் ஏ.கே. சிவாவை அறிமுகப்படுத்தின முறையில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏ.ஆர். ரகுமான் என்கின்ற அந்த புத்தம்புது இசை மலரை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்வதிலே பெருமை கொள்கின்றேன். அந்த அதோட இன்ஸ்பிரேஷன் தான் இதெல்லாம். என்னோட இசை நான் தான் இசை மறுபடியும் இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண விட்டா. எப்ப நான் தான் எல்லாம் ஒருத்த மைண்டுக்குள்ள ஏறிச்சு, அப்ப மக்கள் அவனை பேக்கப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு உட்கார வச்சிருவாங்க. தமிழ்நாட்டில் பிறந்த இசையை உலக எல்லைக்கு சிறகடித்த இசை தம்பி ரகுமானின் இசை என்றால் அது விலை இல்லை.